மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆடி 5 ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கிறது. குறிப்பாக மற்றவர்களுடைய துணை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த விஷயங்களை இன்றைய நாளில் முயற்சி செய்யலாம். சந்திரன் சுகாதிபதி, 4ஆம் இடத்திற்கு அதிபதி, இன்றைய நாளில் 7ஆம் இடத்தில் இருக்கார். நாள் தொடங்கக்கூடிய இந்த நேரத்தில் கன்னி ராசியில் மேஷத்திலேருந்து 6ஆம் இடத்தில் இருப்பார். காலையில் ஒரு 8 மணி அளவில் துலா ராசிக்கு சந்திரன் வந்துடுறார். அப்போது ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்திற்கு வர்றார். அது 7ஆம் இடமாக இருக்கின்றது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சாரத்தில் இருக்கார். அதனால் மற்றவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. புதுசாக இன்றைக்கி உங்களை பார்க்குறவங்களுக்கு கூட உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் இந்த வேலைக்கு சரியான நபர் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தோன்றும். கல்யாண விஷயங்களுக்கு இது பொருந்தும், வேலை தேடுறவங்களுக்கு இது பொருந்தும், பிஸ்னஸ் டீலிங் சம்மந்தமான விஷயங்கள் பேசுகிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் பொருந்தும். அப்படியாக எங்கெல்லாம் மற்றவங்களுடைய சப்போர்ட் வேணுமோ அந்த விஷயங்களெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்யலாம். அதாவது ஒவ்வொரு நாளும் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கட்டாயம் நமக்கு பலமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அன்றைய நாளின் பணிகளை நம்ம எப்பாடுபட்டாவது செஞ்சு முடிச்சிடுவோம். இன்றைக்கு கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பலனாக இருக்குது. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளில் தடை இடையூறுகளை கடந்து முன்னேறுவதற்கான விஷயங்களை நீங்கள் முயற்சி செய்யலாம். 3ஆம் அதிபதி முயற்சி, காரிய ஜெயம், தைரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு அதிபதி சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கார். செவ்வாய் சாரத்தில் இருக்கார். செவ்வாய் ராசியில் சஞ்சரிக்கிறார். அதனால் ஒரு தைரியமும் ஒரு உத்வேகமும் உங்களிடத்தில் இருக்கும். இதற்கு முன்னாடி உங்களாலேயே செய்ய முடியாத விஷயத்தை இப்போ நீங்களே செய்ய போகிறீங்க. நடுவில் யாருமே கிடையாது. நீங்கள் முன்னாடி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிங்க, அதில் பலன் கிடைக்கல, வெற்றி பெறலை, அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கலை. ஆனால் இன்றைக்கி செஞ்சு முடிக்க முடியும். இதனால்னா இன்றைக்கி எடுத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு யோகமான பலாபலன் இருக்கிறது. செவ்வாயுடைய அனுகிரகம் முழுமையாக இருக்கிறது. அதனால் இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் பலனை கொடுக்கும். அவர் விரையாதிபதின்றதுனால நிறைய டைம் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், நிறைய டைம் படிக்கிற மாதிரி இருக்கும். பேசி ஒருத்தர் இடத்துல ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணணும், புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை எடுத்து பாயிண்ட்டாக வச்சு புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் வேலை நடந்துடும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் பண வரவு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது. தனாதிபதியான சந்திரன் பூர்வ புண்ணியத்தில் இருக்கார். சாரம் செவ்வாயுடையது. அப்போது கடன் வேணும் அப்படின்னு சொன்னாலும் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு அதிபதி உங்கள் ராசிக்கு. இல்லை உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரணும், இல்லை செய்கிற வேலையில் லாபம் வரணும், அந்த விஷயமும் நடக்கும். அதே செவ்வாய் 11ஆம் இடத்திற்கு அதிபதி. இப்போ அவர் எங்கே கனெக்ட் ஆகிறார் அப்படின்னு சொன்னால் 6ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகிறார். ஏன்னா 12ல் இருக்கார், நேரடியாக 6ஆம் இடத்தை பார்க்கணும்ல இப்போது. அதனால் கடன் விஷயங்களுக்கான முயற்சியை செய்யலாம். பிள்ளைகளுடைய கல்விக்காக, திருமணத்திற்காக கடன் தேவை. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு கடன் தேவை. இன்றைய நாளில் முயற்சி செய்யலாம். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாள். ராசியாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கார், ஒரு கேந்திரத்தில் இருக்கார். அது வளர்ச்சி முன்னேற்றம்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திரம். ஃபஸ்ட்டு ராசி அது திரிகோணமாகவும் இருக்கும், கேந்திரமாகவும் இருக்கும். அப்புறம் சதுர்த்த கேந்திரம்னு சொல்லுவோம். 4ஆம் இடம்ன்றது ஒரு கேந்திரம். அதுதான் ஒருத்தருடைய வளர்ச்சி. வளர்ச்சி அடைகிறார், நல்ல வேலை கிடச்சிருச்சு, கை நிறைய சம்பாதிக்கிறார், மனை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவருக்கு இருக்குது. அடுத்த கேந்திரம் 7ஆம் இடம், கல்யாணம் ஆகும். அப்போ கல்யாணம் ஆகுது அப்படின்ற கேந்திரம் 7ஆம் இடம். அதற்கு அடுத்து 10ஆம் இடம், தசம கேந்திரம்னு சொல்கிறது. அப்போ சமுதாயத்தில் ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வரும். எப்பயுமே கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய அந்த தம்பதிகளாக இருக்கும்போது தான் சில விஷயங்களுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரும். இதெல்லாம் செய்யலான்னு சொல்லி நம்மளோட சாஸ்திரப்படி கூட இருக்கும். ஒரு ஹோமம் உட்காந்து செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதுபோல் நிறைய பித்திருக்கர்மாக்கள்லாம் செய்யணுன்னா கூட அங்கே கூட இருக்கணும், அவங்க ஆரம்பிக்கும் போது இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கிறது. அப்படியாக அந்த முன்னேற்றம், வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது. சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கு தொட்டது துலங்க போகிறது. தைரியமாக இருக்க போகிறீங்க.
கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட நஷ்டமாயிடும், இல்லைனா வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்ற விஷயங்களை கூட, வேலைகளை கூட எடுத்து உங்களால் பண்ண முடியும். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அப்போ காரிய ஜெயம் வரணும், ஈஸியாக இருக்கணும் இல்லையா, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். ஏன் சொன்னோன்னா அந்த சந்திரன் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போது நிறைய பாடுபடணும், கொஞ்சம் விட்டுட்டாலும் கூட நஷ்டமாயிடும் இல்லையா, அதுதான் அந்த விரயஸ்தானம். அந்த சந்திரன் வந்து செவ்வாய் சாரத்தில் இருக்கார். செவ்வாய் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல. அதனால் இன்றைய நாள் உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவீங்க. இன்றைக்கு எடுத்து செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் மிகச்சிறப்பாக வரும். சகோதரர்கள் ஒன்றுபட்டு செய்யக்கூடிய செயல் வந்து இன்னமும் சிறப்பாக வரும். நீங்கள் குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கலாம், சொத்து சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கலாம். குடும்ப தொழில், ஃபேமிலி பிஸ்னஸை வந்து கூட பிறந்தவங்க எல்லாம் சேர்ந்து செய்கிறீங்க, அவங்கெல்லாம் இன்றைய நாளில் வந்து வளர்ச்சி அடைவதற்கான ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறீங்க, செய்கிறீங்கன்னு சொன்னால் அப்படி ஒர்க் அவுட் ஆகும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து நீங்கள் பணவரவை எதிர்பார்க்கலாம். லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார். அவர் வந்து செவ்வாய் சாரத்தில் இருக்கார். இப்போ செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுக்கு வந்து நல்ல வழியில், கௌரவமான முறையில், நியாயமான ஒரு தர்மத்தின் அடிப்படையில் பணம் வரணுன்னா இன்றைக்கு வந்து சேரும். இதே செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர் வந்து கன்னிக்கு அஷ்டமாதிபதி தான். ஆனால் இப்போ வந்து இருக்கிறது 9ஆம் இடம். ஒரு கிரகம் வந்து தான் எந்த ஸ்தானத்திற்கு அதிபதியோ அந்த மாதிரி செயல்படுமா, எங்கே போய் இருக்கிறதோ அதன்படி செயல்படுமா? நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எங்கே இருக்கோ அப்படி தான் செயல்படும். அப்படியாக இன்றைய நாளில் உங்களுக்கு செவ்வாய் சாரத்தில் சந்திரன் 2ல் இருக்கிறதுனால இதோட என்ன ஆகுனா ராசி அதிபதி சம்மந்தப்படும். அவர் வந்து 10ல் இருக்கார். நல்ல ஒரு கௌரவம், கிடைக்க வேண்டிய பண வரவு, சொந்த காலில் நீங்களாகவே முயற்சி செய்து அடையிறது, நல்ல பெயர் கிடைக்கிறது, நல்ல பலன் இன்றைய நாளில் உண்டு. துளாராசி என்பவர்களே, இன்றைக்கு நீங்கள் வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய கடமைகளை, உங்களுடைய வேலையை, தொழிலை பற்றி தான் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. ஒரு லக்னாதிபதி 10ஆம் இடத்திற்கு போயிட்டாருன்னா அவங்க எப்பயுமே வேலை வேலை வேலைன்னு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு அக்கேஷன், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, எல்லோரும் ஒரு ட்ரிப் போகிறாங்க, எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்கன்னா கூட மனைவி மக்கள் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு இவர் வந்து ஒரு வேலையை பார்ப்பார். அவ்வளோ சாமானியமாக ஒரு லீவு போடுறதோ, வேலையை விட்டுட்டு வேறு விஷயங்களை செய்கிறதோ செய்ய மாட்டார். அந்த 10ஆம் இடத்திற்கு அப்படிப்பட்ட வலு. இன்றைக்கு என்ன ஆகுதுன்னா 10ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். இருந்து என்ன பண்ணுறாரு, செவ்வாய் சாரத்தில் இருக்கார். எப்போது? இன்று இரவு ஏறக்குறைய 9 மணி வரைக்கும். அதன் பிறகு ராகுடைய சாரம் வரும். அதனால் இன்றைய நாள் என்ன ஆகுன்னா, இந்த செவ்வாய் 8ல் இருக்கார். எப்படியாவது போராடி நான் வெற்றி பெறணும், சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். வேலை பற்றி முழுக்க நீங்கள் சிந்தித்து செயல்படுவீங்க. விருச்சிக ராசி என்பவர்கள், இன்றைய நாள் வந்து வேலை அதிகமாக இருக்கும், கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும், கொஞ்சம் செலவுகளை கூட உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும். ஃபஸ்ட்டு காரணம் வந்து 12ல் சந்திரன் இருக்கிறது, 2வது செவ்வாய் சாரத்தில் இருக்கிறது. அப்போ செவ்வாய் ராசி அதிபதி இல்லையா, அப்போ வந்து எல்லாமே ஸ்மூத்தாக போகணுமே அப்படின்னு கேட்டால் செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போ சந்திரன் 12லேருந்து 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார், செவ்வாய் 7லேருந்து ராசியோடு தொடர்பு கொள்வார். அப்போ இன்றைக்கு வந்து எதுவும் வீண் போகாது. நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி செய்ய முடியாத வேலைகளை செய்யலாம், மற்றவங்களால் முடியாத விஷயங்களை எடுத்து செஞ்சு காமிக்கலாம், தோல்வியடைந்த பாடங்களை படித்து தேர்வு எழுதுறதுக்கு தயாராகலாம், வேலை கிடைக்காமல் போகும்போது வேறு வேலை கிடைக்கிறதுக்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம், திருமண விஷயம் தடையாகி இருந்தால் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படியாக இந்த நாள் பாடுபட்டு பலனடையக்கூடிய அம்சம் இருக்கிறது. தனுர் ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாள். 8ஆம் இடத்துல ராசி அதிபதி இருக்கக்கூடிய இந்த காலம் முழுக்கவே நீங்கள் வந்து உழைச்சிட்டு தான் இருக்கணும். ஏதாவது ஒரு வேலை, கடமை, பொறுப்பு அப்படின்ற மாதிரி இருக்கணும், ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பப்போ வந்து உங்கள் லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுபோல் ஒரு கடினமான இலக்கை நோக்கி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. சில சமயத்தில் வந்து பயம் கூட வரும். ஃபெயிலியர் ஆகிட்டா என்ன பண்ணுறது, சொத்தெல்லாம் இழந்துட்டா என்ன பண்ணுறது, நோய் ஏற்பட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் கூட வரும். அது வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து ஆக்குப்பைடாக இருக்கணும். ஏதாவது ஒரு வேலையை எடுத்துகிட்டு அதை நோக்கியே தான் நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கணும். ஒரு டார்கெட் உங்களுக்கு வச்சுக்கணும். இந்த நாள் வந்து நீங்கள் அப்படி வச்சுக்கிறதுக்கு உகந்த நாள். ஏன்னா அந்த 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கு. அதனால் இன்றைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத தீர்மானிக்கிற நிலையில் இருக்கிறீங்களா, மிகச்சரியான ஒரு கோல், ஒரு இலக்கை வந்து உங்களால் செட் பண்ண முடியும். மகர ராசி என்பர்களே,
இன்றைய நாள் உங்களுடைய திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது. வேலை பார்க்குற இடத்துலையே வந்து நீங்கள் கூட வேலை பார்க்குறவங்க இல்லை அந்த இடத்துக்கு வாடிக்கையாளராக வரக்கூடியவங்க அதை போல் ஒருத்தரை விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்களை வந்து பேசி அதை சரி பண்ணுறதுக்கான திருமணம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான அம்சம் இருக்கிறது. 7ஆம் அதிபதி சந்திரன், அவர் வந்து 10ல் இருக்கார். அது வந்து சுக்கிரன் வீடு, செவ்வாய் சாரத்தை பெற்றிருக்கார். அப்போ பிடித்து இருக்கக்கூடிய 2 பேர் தங்களுடைய விருப்பங்களை பரிமாறிக்கிறது நல்ல வழியில் நல்ல வகையில், அதுவும் வேலையெல்லாம் இருக்குது, நல்ல மெச்சூர்டாக இருக்கிறீங்க, திருமணம் பண்ணக்கூடிய வயது, முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன்லாம் இருக்கிறது. அப்போ நீங்கள் அதை வந்து இன்றைக்கு பெரியவர்களிடத்தில் பெற்றோரிடத்தில் பேசி சுமூகமாக கொண்டு போக முடியும். கும்பராசி அன்பர்கள், பயணங்களை இன்றைக்கு திட்டமிடலாம். 9ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கார், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அவர் சாரத்தை பெறுகிறார். அப்போ இந்த சந்திரனும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 6 இடத்துல இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறது. வேறு இடத்துக்கு போகிறதுன்னு சொன்னாலே வந்து நம்ம ஒரு ட்ராவல் பண்ணணும். ட்ராவலில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது இல்லையா? அப்புறம் புது இடத்துக்கு போகிறோம், அங்கே புது உணவு, புது சீதோஷ்ண நிலை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இல்லையா? புது மனிதர்கள்லாம் இருக்குது இல்லையா? ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நம்ம வெளில போகிறோம். அப்படியாக பயணங்கள் செய்யுது. கோயில் குளங்களாக இருக்கலாம், வேலை சம்மந்தமாக இருக்கலாம், படிக்கிறதுக்காக இருக்கலாம், ட்ரைனிங்காக இருக்கலாம், ஏதோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு, கோவில் திருவிழாக்களுக்காக, ஏதோ ஒரு விஷயங்கள் பயணம் பண்ணுறதுனா இன்றைக்கி பண்ணலாம், அல்லது இன்றைக்கு பயண ஏற்பாடுகளை பண்ணலாம். மீனராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. காலையில் நாள் தொடங்கும் போது இல்லை, காலை 8 மணி அளவில் சந்திரன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்திற்கு வரார். அப்போ சந்திராஷ்டமம் தொடங்கும். அந்த சந்திரன் செவ்வாய் சாரத்தில் இருக்கார். செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அவசரப்பட்டு ஒரு வேலையை செய்யக்கூடாது. எதை செய்தாலும் அவசரமாக வேகமாக செய்யக்கூடாது. மற்றவர்களால் இடையூறுகள் ஏற்படும் போது, மற்றவங்க உங்களுக்கு ஒத்துழைக்காத போது அவங்க மேலே கோபப்படக்கூடாது. இவ்வளோ தான். இந்த ஒரு கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் உங்கள் இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா சந்திராஷ்டமத்தினால வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி நீங்கள் படிக்கிறது, உங்கள் வேலை, வழக்கமான விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக தான் நீங்கள் செய்வீங்க. என்னென்னா உங்கள் கண்ட்ரோலை மீறி நீங்கள் வந்து உணர்வுகளை வெளிப்படுத்துறது அல்லது பேசிடுறது, கோபதாபங்கள், சண்டைகள், அவசர முடிவுகள், இதை வந்து இன்றைக்கு தவிர்த்தா போதும். இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். இன்றைக்கு செவ்வாய், ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமை விசேஷம். அதில் அஷ்டமி திதி இருக்கிறது. இது வந்து சுக்லபக்ஷம், வளர்பிறை காலம், அஷ்டமி திதியாக இருக்கிறது. அதனால் இன்றைய நாளில் வந்து ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து அஷ்டமி வர்றதுனால ஒரு விசேஷம். தீராத பிரச்சனைகள் தீரணும், அதற்கு ஒரு விமோச்சனம் வேண்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். அதற்காக தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். அம்பாள், ஈஸ்வரனுடைய வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, இதையெல்லாம் செய்து நல்ல பலனை நாம் எல்லோரும் பெறலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.